வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹவு டு வீடியோ தான். ஹவு டு க்ளீன் ஃபரி டாய்ஸ் இதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி எனக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்ககிட்ட தான் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்டு. அவங்க தான் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் பயம் இருந்தது. இது ஒரு நல்ல கிஃப்டாக கொடுத்தது, ரொம்ப வருஷமாக இருக்குது. ஜஸ்ட்டு நாங்கள் டஸ்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அதனால இந்த தடவை எப்படியாவது வாஷ் பண்ணிடலான்னு வாஷ் பண்ணிட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு பண்ணுங்கள், நீட்டாக ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவும் வந்திருக்கு. அதனால் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கும் போட்டிருக்கிறேன். ஸோ வாஷிங் லிக்விட் விடுற இடத்துல நீங்கள் மைல்டு சோப்பு அது கொஞ்சம் விட்டுக்கோங்க, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் குயிக்காக இருக்கிற அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மோடில் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதுவே ஒரு 80% வரைக்கும் ட்ரை ஆகி வெளியே வந்துடும். ஏர் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சும்மா வெளியவே வச்சுருங்க நீங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கோம் பண்ண அதை சீவி விட்டாலே நல்லா நார்மலாக முதல்ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நான் முதல்ல உள்ளே சூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா குயிக் வாஷில் போட்டுட்டேன் நான். அதனால் குயிக்காக எனக்கு ஆகி வந்துருச்சு, நல்லா வாஷ் ஆகி வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கூட ஹவு டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் வர இருக்குது, ரொம்ப தேவையான வீடியோஸ்லாம் வர இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ட்ரை ஆகி வெளியே வந்துடும், ஒரு 1 minute தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நான் காட்டுறேன், நல்லா ட்ரை ஆன பிறகு நான் காட்டுறேன். வெளியே எடுத்ததையும் நான் எடுத்துருக்கிறேன், நான் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஸோ நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நான் கோம் பண்ணிவிட்டு நான் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா காட்டுறேன். இன்னொரு மெத்தட் வந்து, வாஷ் பண்ண விரும்பாதவங்க பெரிய பாலித்தீன் கவர் எடுத்து அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய டால் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. உங்களோட அந்த டாலை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப் அண்ட் டவுன் நல்லா ஷேக் பண்ணுங்கள், அது கவர் ஆகிற மாதிரி. அப்புறம் ஒரு 1/2 hour விட்டுட்டு அதை டஸ்ட் பண்ணிங்கனாலே, வெளியே எடுத்து அந்த பவுடர்லாம் டஸ்ட் பண்ணிட்டிங்கனாலே க்ளீன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெத்தட் வந்து, பக்கெட்டில் வந்து நீங்கள் மெஷின் வாஷ் பண்ண விரும்பாதவங்க டிட்டர்ஜென்ட் போட்டு சோக் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஸோ 3 மெத்தட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நான் வெளியே தான் வச்சுருந்தேன், பார்த்துக்கோங்க. ஃபேனுக்கு கீழே வச்சுருந்தேன், அதிலே அழகாக காஞ்சிருச்சு, நல்லா ட்ரை ஆகி நல்லா நீட்டாக க்ளீனாக வந்துருச்சு. உங்களோட சாஃப்ட் டாய்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இனி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வருது. இன்னொரு மெத்தட் வந்து பின்னாடி அந்த பிளாங்க் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.